கழுகுகளுக்கு பறவைகள் இனத்திலேயே மிக உயர்வான எண்ணங்கள் இருக்கு. அதுக்குன்னு தனி சிறப்பு பண்புகளும் இருக்கு. மற்ற பறவைகளைப் போல அது சேர்ந்து மற்ற பறவைகளோட அது மிக குறைந்த உயரத்தில் மட்டும் பறக்கும்னு சொல்ல முடியாது. அதோட தனி சிறப்பே மிக உயர வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட சிறந்த ஒரு பண்பு. அதுக்குன்னு தனி ஒரு பேர் இருக்குது, கிங் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு சொல்லி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பறவைகளுக்குன்னு தனி ஒரு சிறப்பு இருக்குது. அதில் குறிப்பாக இந்த கழுகு அப்படிங்கிற பறவைக்கு ஒரு தனி திறமையும் சக்தியும் வலிமையும் அதுக்கு உண்டு. என்ன மாதிரியான சக்தி அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மயில், குயில், காகம், கிளி இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை மட்டும்தான் அதனால் பறக்க முடியும். அந்த குறிப்பிட்ட தூரத்தை மட்டும்தான் அதனால் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மேலே அதனால் பறக்கவும் முடியாது, அதுக்கு பறக்கவும் தெரியாது. அதுவே அதற்கு ரொம்ப கடினம். ஆனால் இந்த கழுகு அப்படி இல்லை. இந்த மற்ற பறவைகள் இனத்தில் அது சேரவே சேராது. எப்பயுமே அந்த கழுகுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு தெரியுமா? அது மிக உயரமாக பறக்கும். அந்த உயரத்தை காட்டிலும் இன்னும் உயரமாக நம்ம பறக்கணுமே, அதை காட்டிலும் இன்னும் உயரமாக நம்ம பறக்கணுமே, அந்த மேகத்தையே நம்ம போய் தொடணுமே, மேகங்களுக்குள்ளே நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லி இன்னும் உயரமாக தன்னுடைய கோலை, இலக்கை அது தொட்டுக்கொண்டே இருக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பறவை தான் இந்த கழுகு. இந்த கழுகு தனி சிறப்புன்னு பார்க்கும்போது அது உயர பறக்கும் தன்மை கொண்டது, சக்தி வாய்ந்தது. இந்த கழுகு நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது தெரியுமா? நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மிக உயர்வானதாக இருக்கணும், சிறந்ததாக இருக்கணும், மற்ற யாரையும் பாதிக்காத வண்ணமாக அழகான எண்ணங்களை உடையவர்களாக, உயர்வான எண்ணங்களை உடையவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கழுகு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். ஒரு குறிக்கோளை நாம் பிளான் பண்ணியிருப்போம். அந்த குறிக்கோளை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அதோடு நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணவும் கூடாது. அது மற்ற பறவைகள் கூட நம்ம சேர்ந்தவங்க ஆயிடுவோம். ஆனால் இந்த கழுகை போல் நம்ம எப்பயுமே உயரமாக பறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தெளிந்த எண்ணங்களாக இருக்கணும், உயர்வான சிந்தனைகளை கொண்டதாகவும் இருக்கணும். இன்னும் அந்த கோலை அச்சீவ் பண்ண பின்னாடியும் இன்னும் நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செயல்களை நம்மளை சாதனையாளர்களாக நம்மளை உருவாக்க வேண்டும். ஏன் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் உன்னால் இது முடியாது, இதை செய்யாது, இதனால் இதை செய்யவே உன்னால் முடியாது, நீ அவ்வளோதான் லாக்கி அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைகளை நம்ம அவர்கள் மனது புண்படும்படியாக எப்பயுமே பேசக்கூடாது. அவர்கள் எவ்வளவு பின்தங்கிய மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம் பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள். அவர்களுக்கு இன்று நாம் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் உயர்ந்த எண்ணங்களை ஊட்டுகிற தாயும் தகப்பனுமாக இருக்க வேண்டும். உன்னால் முடியும்பா, உன்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எவ்வளவு பின்தங்கிய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் ஊக்குவிக்கும் அந்த வார்த்தைகளே அவர்களை ஒரு சிறந்த உயர்ந்த மனிதர்களாக மாற்ற முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் கெட்ட வார்த்தைகளை பேசினாலும் அது அவர்கள் மனதை புண்படுத்தி அவர்கள் இன்னும் குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர்கள் ஸ்கூலே போகவே அவர்கள் ரொம்ப துன்பப்படுகின்ற அளவுக்கு கூட மாற்றிவிடும். ஆனால் நாம் அப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருக்கவே கூடாது. என்றும் அவர்களால் உன்னால் முடியும், அடுத்த தடவை இவ்வளோ மார்க் எடு, இத்தனை மார்க் எடு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர்களை நம்ம எப்பயுமே என்கரேஜ் பண்ணக்கூடிய பெற்றோர்களாக இந்த கழுகை போல் நாம் அவர்களை உயர வானத்தில் பறக்க செய்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், பின்தங்கிய மாணவர்கள் அந்த
பாடம் ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க குட்டீஸ். உங்களுக்கு ரொம்ப எளிமையான பாடம். நீங்கள் அதை ரொம்ப லைக் பண்ணுங்கள். உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை நேசிங்க. ஒரு தடவை படிக்கும்போது ரொம்ப கசப்பாக இருக்கும். மறுபடியும் அதை படிங்க, மறுபடியும் அதை படிங்க. மெமரி போயம்ஸ், மனப்பாட செய்யுள்கள், அந்த கணக்குன்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஜாமெண்ட்ரி இந்த மாதிரி ஈஸியான சம்ஸை பார்த்து நீங்கள் தேர்வில் வெற்றி பெற உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. உங்களால் முடியும். இன்று நான் சொல்கிறேன், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. உங்களால் முடியும். உங்களால் எளிய வினாக்களை ஈஸியாக நீங்கள் மெமரி பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை அதே கொஸ்டினையும் நீங்கள் படிங்க, எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த தேர்வு மனதில் ரொம்ப ஆழமாக பதியும். அது நீங்கள் முதலில் தோல்வியுற்ற மாணவர்கள் நிலையிலிருந்து நீங்கள் தேர்ச்சி அடைந்த மாணவர்கள் நிலையை உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இப்படியாக படிப்படியாக தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு சாதனையாளர்களாக வாழ உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்களால் இன்னும் உயரமாக ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுக்க உங்களால் முடியும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கோல், நீங்கள் தேர்வில் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெறுவது தான் உங்களுடைய கோலாக இருக்கணும், உங்களுடைய இலக்காக இருக்கணும். அதை நோக்கி மட்டும் பயணிங்க. உங்களால் நிச்சயம் இந்த அளவுக்கு உயரமாக பறக்கக்கூடிய உங்களால் கண்டிப்பாக பள்ளிகளில் முதல் மாணவர்களாக நீங்கள் விளங்க முடியும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். கழுகை போல நாம் எல்லோரும் வானத்தில் உயர பறக்கும் பறவையைப் போல நாமும் அதன் பாடத்தை நாம் கற்று நம்மளுடைய வாழ்க்கையில் அதையும் உபயோகப்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க.